ஹாய்ங்க. இது ஒரு சின்ன குட்டி ஒரு வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் வீட்டுக்காருக்கு பர்த்டே. அதனால் நாங்கள் இன்றைக்கி எப்பவும் போகிற எங்கள் மாரியாத்தா கோயிலுக்கு போயிருந்தோம், நானும் என் வீட்டுக்காரும். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உட்காரும்போதே அங்கே பூஜை பண்ணுற ரெவியண்ணாட்ட வந்து, ரெவியண்ணா ஆடி வெள்ளிக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு. உங்களுக்கு என்ன வாங்கி தர தோணுதோ அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். நானும் இருந்துட்டு சரி என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்ன என்ன இருக்கிறதே வாங்கி கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அதனால் என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். அப்போ அண்ணா வந்து என்கிட்ட ஒன்று கேட்டார், இதை வாங்கி கொடுமா அப்படின்னு. அதை எடுத்து காமிச்சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ நானும் இன்றைக்கி என் பொண்ணு டவுனுக்கு போனப்போ அவர் கேட்டது ஒரு 2-3 கடையிலே ஏறி இறங்கணும், எங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையோட நேம் வந்து நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே போய் அவர் கேட்டது என்னென்னா பாருங்கள், கிரீடம் தான், தெரியுதுங்களா? அதாவது இதில் வந்து ஒரு ஃபுல் ஒயிட் கேட்டார். ஒயிட் கிரீடம் வந்து கருத்துருச்சுமா, புதுசு வாங்கி கொடுங்க, அது வேணால் வாங்கி கொடுங்க உங்களுக்கு முடிஞ்சா அப்படின்னு தான் சொன்னார். தெரியுதுங்களா? நான் வந்துட்டு சரி ஓகே அதை வாங்கி தரேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு 2-3 கடையில் பார்த்து எனக்கு எதுவுமே திருப்தி ஆகலை. ரேட்டு ஓவராக இருந்தது. ரேட்டு ஓவர்னால் எனக்கு அது பிடிக்கல ஓரளவுக்கு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் திரும்பி வரும்போது ஒரு கடையை பார்த்தோம். சரி உள்ளே போய் பார்த்தோம். அதுதான் ஆத்தாவோட அனுகிரகம்னு நினைக்கிறேன். உள்ளே போனேன். கேட்டோன்னே அவர் சொன்ன ரேட் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்ததுன்றதை விட எனக்கு பிடிச்சிருந்தது. அதோடய ஃபினிஷிங்கு, ஆத்தாவுக்கு போட்ட அதோடய ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த கிரீடம் வாங்கினோம். அவர் ஃபுல் ஒயிட்டில் கேட்டோம். 3 அண்ணா நான் வந்து வீடியோ எடுத்திருந்தோம், ஃபோட்டோ அவருக்கு அனுப்பிச்சிருந்தோம். சரி அவர் எல்லாம் பார்த்துட்டு சரி இது வாங்கிக்கோங்க, இப்போதைக்கு ஒயிட் இருக்குல்ல, சரி இது வாங்கிக்கோங்கன்னு அவர் செலக்ட் பண்ணியிருந்தார். ஏன் அவர் செலக்ட் பண்ணியிருந்தார், சைஸு எல்லாமே அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆத்தாவை ஏன் அவரை கேட்டேன்னா, ஆத்தாவை ரசித்து அழகுப்படுத்துவார். சூப்பராக அலங்காரம் பண்ணுவாருங்க ஆத்தாவுக்கு. அதனால் அவருக்கு தான் ஆத்தாவோட இது தெரியுங்கிறனால அவரவே நான் டெசிஷன் எடுக்க சொல்லியிருந்தேன். இது ஒன்று வாங்கினோம். ஆத்தாவுக்கு கேட்டது இது ஒன்று மட்டும்தான். அப்புறம் உங்கள் பிரியந்தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இங்கே எடுக்கும்போது எனக்கு அங்கே மறுபடியும் இனி ஆத்தாவுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. நான் என்னென்ன வாங்கினேன்னு உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். நல்லா இருக்குங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது ஒன்று ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இருக்குங்களா? இது ஒன்று வாங்கினேன் நான் ஆத்தாக்கு. ஏன்னா அதுக்கு மேட்சாக, அதாவது இதுக்கு மேட்சாக நான் இது வாங்கினேன். இந்த பிங்க் வித்து ஒயிட்டு. ஏன்னா நம்மளாம் சாரிக்கு மேட்சாக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆத்தாக்கு கிரீடத்துக்கு மேட்சாக இது வாங்கினேன். இனி ஒன்று வாங்கியிருக்கேன், காமிக்கிட்டுங்களா? பாருங்கள், நான் திருப்பி வச்சு உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஆத்தாக்கு கம்மல், இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது ஆத்தாக்கு கம்மல். இனி ஒரு செட் இருக்குது, அது என்ன நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆத்தாவுக்கு கம்மல், தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா தெரியுதுங்களா? வீடியோ கிளார் அடிக்குது, ஜன்னலில் ஸ்க்ரீன் எல்லாம் நான் துவைச்சேன்னா பாருங்கள், தெரியுதுங்களா? அது போக இன்னொன்று வைக்கிறேன், மூக்குத்தி ஆத்தாக்கு குட்டியாக, தெரியுதுங்களா? குட்டி மூக்குத்தி, நல்லா இருக்குங்களா? அது கூட இது என் பொண்ணு செலெக்ஷன். நான் ரவுண்டு தான் எடுத்தேன். என் பொண்ணு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி இதை வாங்கிட்டாங்க. ஒரு பொட்டு, தெரியுதுங்களா? தனியாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பொட்டு. பாருங்கள், தெரியுதுங்களா? பொட்டு சூப்பராக இருக்குல்ல அத்தாக்கு பொட்டு. இது வந்து மூக்குத்தி, தெரியுதுங்களா? கொஞ்சம் பெருசாக தான் நான் வாங்கினேன். ஆனால் கம்மல் இதை விட நான் பெருசு தாங்க எடுத்தேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஆனால் என் பொண்ணு தான் இவ்வளோ பெருசு எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டா. பாருங்கள், ரெவியண்ணாட்ட கேட்டுட்டு அந்த கம்மல் ஆத்தாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் நான். ஆனால் இது கம்மல், தெரியுதுங்களா? இப்போது ஆத்தாக்கு நான் இதெல்லாம் ஆடி வெள்ளிக்கு நாளைக்கு நம்ம சேரீ கட்டும்போது அலங்காரம் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன்.
எனக்கு அங்கே போய் ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ ஆசைங்க. அதுக்கு அப்புறம் இதில் என்னென்னா இன்னொன்று பார்த்தீங்க, இதுக்கு பாக்ஸ் தருவீங்களான்னு நான் கேட்டேன். அவர் இல்லை பாக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம், இது கவரோட தான் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் எதுவுமே எடுத்து காட்டுறதுக்கு சலிக்கவே இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன், கஸ்டமரை வந்து அட்டென்ட் பண்ணுறதுல அவ்வளோ பொறுமைங்க. அந்த கடையில் வேலை செய்கிறவங்க, அவர் பேர் கூட எனக்கு தெரியல உண்மையிலவே. எல்லோரும் என்னென்ன எடுத்துக்கணும் ஒரு சலிப்பு இல்லாமல் ஒரு சங்கடம் அவ்வளோ நிதானமாக எடுத்து காமிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வாங்கிட்டு எங்கே பாக்ஸ் வாங்கணும் தான் நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம். ஏன்னா கோயிலில் கழட்டி வைக்கும்போது சும்மா வச்சேன்னா இதாயிரும், அதனால் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். ஆனால் சரின்னு எங்கே வாங்கணும்னு எங்கள்கிட்ட சொன்னிச்சு, இந்த கார் பார்க்கிங் கிட்டே போங்க, இந்த மாதிரி டப்பா கிடைக்கும்னு அவர் சொன்னது பாருங்கள். இந்த மாதிரி டப்பா கிடைக்கும், இந்த டப்பா கிடைக்கும் தான் எங்ககிட்ட சொன்னார். சரி ஓகேங்கண்ணா நாங்கள் வாங்கிக்கிறோம் தான் சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் பில்லெல்லாம் போட்டு எங்களுக்கு போட்டு தரும்போது அவர் சொல்லவே இல்லை, இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கவரெல்லாம் எடுத்து வச்சு இந்த பாக்ஸு இது அதாவது தனித்தனியாக எல்லாம் வச்சுட்டு, இந்த பாக்ஸோடு நாங்கள் எப்பவும் கொடுக்க மாட்டோம், இது எங்களோட யூஸ்க்காக வாங்கி வச்சுருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஆத்தாவுக்கு கொடுக்குறேங்கிறனால அவரோட கிஃப்டாக இந்த டப்பா அவர் கொடுத்தாரு. அதாவது பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கும்னு நினைக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு அது கொடுக்கணும்னு தோணிருக்கு இல்லையா. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பைசா இல்லை, ஒரு சின்ன உதவி கூட பெரிய விஷயம் தான் நான் நினைப்பேன். எந்த உதவியாக இருந்தாலும் சரி, அவங்க எது செஞ்சுருந்தாலும் நான் எப்போவுமே அதை என் மனசில் நினச்சிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு இது கேட்காமே கொடுத்துட்டு, பப்பு சொன்னால் என் பொண்ணு சொன்னால் அம்மா கேட்காமே கொடுத்துட்டாருமா அப்படின்னாரு. ஆத்தாக்குன்னு சொன்னோன்னா அவருக்கே கொடுக்க தோணியிருக்குன்னு. சரி எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சரி இது அப்படியே நம்ம செட்டாக வச்சு அவருக்கு கொடுத்தோன்னா அவர் போடும்போது அப்படியே செட்டாக எடுத்து செட்டாக வச்சுக்குவோம். அதான் எனக்கு இதுக்கு தோணி இருக்குது, ரெவியண்ணா கிட்ட நகை செட்டுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு நம்ம இதே மாதிரி பெருசு, அதாவது டிமார்ட்டில் விற்கிறாங்க பெருசு, நம்ம வந்து திங்ஸ் வைக்கிறதுக்காக அது ஸ்டோரேஜ் ஜாமான்களை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெருசு விற்கிது. சரி கேட்போம் ரெவியண்ணா கிட்ட, இந்த மாதிரி செட்டு வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்போம். இல்லைன்னா வாங்கிட்டு வந்து சும்மா சும்மா கவர்லேயே வச்சுட்டு இருந்தால் இது ஆகும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு இருக்கிறேன். அப்படி தேவைன்னா அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா அது ஒரு டப்பா வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படி வாங்கிட்டேன்னா அதையும் நான் வீடியோ போடுறேன். எப்படி இருக்குது உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் இது ஆத்தாக்கு வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி எல்லாம் ஓகே, நான் இப்போ எந்த கடையில் வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அந்த கடைக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாதுங்க, நான் விருப்பப்பட்டு போடுறது தான். ஏன்னா எனக்கு இந்த கடையில் அவ்வளவு வாங்குறதுல எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. நாங்கள் எத்தனை கிரீடம் எடுத்து பார்த்தோம் தெரியுங்களா, ஆனால் ரேட்டும் அவ்வளவு கம்மியாக இருந்தது, பொருளும் அவ்வளோ ஒர்த்தாக இருந்தது. அதனால தான் பாருங்கள், கடை பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன், தெரியுதுங்களா, ஸ்ரீகுமரன் கவரிங். சரிங்களா, இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உப்பு கண்ணர் சந்தை இருக்குது இல்லைங்களா, அதாவது 5 கார்னர் அந்த ரோடு வருது இல்லைங்களா, அந்த பைசன் ரோடு, அந்த ரோடு கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அங்கே ஆட்டோ ஸ்டாண்டு ஒன்று இருக்கும். அந்த உப்பு கண்ணர் சந்தை வழியில் இப்படியும் வரலாம். இல்லைன்னா இந்த பக்கம் மசூதி இருக்குது இல்லைங்களா, அதாவது சென்னை சில்க்ஸுக்கு இந்த பக்கம் ரோடு சரிங்களா, அதாவது போத்தீஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 கார்னர் பிரியில் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த மசூதி பக்கத்தில் உப்புக்கடை சந்துக்கு ரோட்டுக்கு போங்களே, அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் சைடு, இல்லை அந்த பக்கம் ரோட்லேருந்து நீங்கள் உள்ளே அந்த ஆட்டோவில் நிறுத்திட்டு இருக்கிற பக்கம் அந்த கார் பார்க்கிங் போகிற பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும் சரிங்களா. கடை பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா, ஸ்ரீகுமரன் கவரிங் ஜுவல்லரி சரிங்களா. அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் ஒரு ஆரம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். என் பொண்ணு எங்கே போனாலும் வீடியோ எடுத்தால் கோவப்படுவாள். ஆனால் நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும், ஒரே ஒரு ஆரம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு செட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ க்யூட்டுங்க. இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கெல்லாம் வாங்க முடியுமா நமக்கு தெரியல. ஆனால் அங்கே போனீங்கன்னா ஒரு சின்ன இது கூட அவ்வளோ தங்கமெல்லாம் அந்த பக்கம் அவ்வளோ பக்கா ஃபினிஷிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அது குட்டியாக இருந்தாலும் ஃபினிஷிங் இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அவ்வளோ இதாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் கவரிங். இது எங்கெங்கே இருக்குதுன்னு அவங்க போட்டிருக்காங்க, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சிதம்பரம், சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், கரூர், ஈரோடு, வேலூர், திருநெல்வேலி, கோவை சரிங்களா. கோவை நம்பர் தான் இது. நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். ஃபோனுக்கெல்லாம் கேட்டுக்கணுன்றது இல்லை. ஒருவேளை உங்களுக்கு லொக்கேஷன் தெரியலன்னா வேணால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.